வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். திங்கட்கிழமை சிவ வழிபாட்டிற்கு மிகுந்த சிறப்பான நாளாகும். பிரதோஷம் மற்றும் லிங்கோத்பவ காலங்களிலும் சிவபெருமானை வழிபடுவது அவரின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. கங்கை நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். சிவபெருமானை தினம்தோறும் வணங்கி வழிபடுவதால் அவரின் அருளை பெற்று வாழ்விலுள்ள தடைகள் அனைத்தையும் தாண்டி வெற்றிகரமான வாழ்வை வாழலாம். சிவபெருமானை வணங்குவதற்கே சிவபெருமானின் அருள் இருக்க வேண்டும். சிவபெருமானை முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும். தீய கர்மாக்களிலிருந்து விடுபட்டு வாழ்வில் வெற்றி பெற சிவபெருமானை வழிபடுவதே சிறந்த வழி. சிவபெருமானை தினம்தோறும் வணங்கி வருவதால் ஆன்ம பலம் பெருகும். முழுமையான பக்தியுடன் சிவபெருமானின் திருநாமங்களை தினம்தோறும் மீண்டும் மீண்டும் நாம் உச்சரிப்பதால் சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்று பெருவாழ்வு வாழ முடியும். சிவலிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வது ஆன்ம பலத்தை அதிகரிக்கச் செய்யும். சிவலிங்கம் என்பது சிவனின் அருவுருவமாகும். இதனால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபடுவதால் சிவனுக்கு மிகவும் பிரியமான பக்தர்களாக முடியும். சிவபெருமானின் அருளை விரைவில் பெறுவதற்கு அருள் செய்யக்கூடியது ருத்ராபிஷேகம். அந்த யாகத்தில் கலந்து கொள்வதும் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வழியை அருளக்கூடியது. வில்வத்தால் சிவபெருமானை அர்ச்சித்து வழிபடுவதும் அவரின் அருளை பெற்றுத்தரும். சிவபெருமானின் அருள் இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் என்கிறார்கள் சான்றோர்கள். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருப்பது சிவபெருமானின் அருளை விரைவில் பெற்றுத்தரும். சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தந்தருளும். இதற்கு சோமவார விரதம் என்று பெயர். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் உமை அம்மையையும் வணங்கி வந்தால் நாம் நினைத்த நற்காரியங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி அவருக்குரிய திருநாமங்களை சொல்லி வழிபட வேண்டும். சிவபெருமானை முழுமையாக சரணடைந்து வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று வெற்றி பெறலாம். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தால் செல்வம் சேரும். சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், சந்தனம் போன்றவற்றை அபிஷேகம் செய்து வழிபடுவதால் சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்று நல்வாழ்வு அமையும். சிவபெருமானின் கருணையும் வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் ஆசிகளையும் பெற உதவும் சிறப்பான மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். இந்த சிறப்பான மந்திரத்தை தினமும் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்வதால் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வு கிட்டும். ஓம் சிவாய போற்றி. ஓம் சசிசேகராய போற்றி. ஓம் வாமதேவாய போற்றி. ஓம் மகேஸ்வராய போற்றி. ஓம் கபர்தினி போற்றி.
ஓம் சிவாய போற்றி. ஓம் மகேஸ்வராய போற்றி. ஓம் சசிசேகராய போற்றி.